எனக்கு பிரியமானவர்களை பொது காலத்தில் நாங்கள் 15ஆம் வாரத்திலே புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்கள், இன்றைய நாளிலே புனித கார்மேல் அன்னையினுடைய திருவிழாவினை நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே இதை வார்த்தை உங்களை என்னையும் அழைத்து நிற்பது, இளையோர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு ஏற்றதாகும்படியும் அவருடைய இதயம் கள்ளம் கபடம் இல்லாதவர்களாக அவர்கள் வாழ்வதனால் இன்றைய நாள் இதை சொல்கிறார். தங்களுடைய பலத்தினால், அதே போன்று செல்வத்தினால், பொருட்களினால் மற்றவர்களை விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்படி வாங்கினாலும் நாங்கள் விலை கொடுத்து வாங்கியிருந்த அந்த பொருட்களை அல்லது செல்வத்தை நாங்கள் எங்களுடைய பலத்தை பாவிப்பதன் ஊடாக எங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுடைய ஆட்சியினை நாங்கள் உபயோகிப்பதன் மூலம் நாங்கள் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ முடியாது. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற இந்த கீழ்ப்படியாத தன்மை, ஏற்றுக்கொள்ளாத தன்மை, மற்றவர்களை மதிக்கக்கூடிய மனப்பான்மை எங்களிடம் இல்லாத காரணம், மற்றவர்களை பற்றி ஏளனம் குறைகளை பேசியவர்களாக சொல்லியவர்களாக வாழ்கின்ற நீங்களும் நானும் இந்த நாளிலே இறைவன் சொல்லுகிறார், இளையோர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும். உங்களிடம் கொடுக்கப்படுகின்ற செல்வங்கள், ஆசீர்வாதங்கள் மற்றும் எல்லா விதமான நற்குணங்கள் உங்களிடமே எடுக்கப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் என்று. இளையோர்களுடைய வாழ்க்கையில் அவர் இறைவனில் தங்கி வாழ்கின்றவர்கள். இளையோர்களை எடுத்துக்கொண்டால் பெற்றோர்களை தங்கி வாழ்பவர்கள். அப்படியானால் நீங்களும் நானும் யாரில் தங்கி வாழ்கின்றோம்? யாரை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்றோம்? செல்வத்தையா, பொருட்களையா, இறைவனையா, அல்லது நான் என்ற நபரையா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இறைவன் உங்களை என்னையும் அழைத்து நிற்பது, நீங்கள் இந்த இளையோர்களை போல வாழாவிட்டால் இறை ராஜ்யத்துக்குள்ளே உங்களுக்கு நுழைய முடியாது என்று. இறை ராஜ்யம் எப்படி இருக்கின்றது என்பதனை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? அப்படியானால் அந்த இறை ராஜ்யம் எங்கு இருக்கின்றது? நம்மளோடு இருக்கின்றது, எங்களோடு இருக்கின்றது, எங்களுடைய சகோதரர்களோடு இருக்கின்றது. நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்கின்ற வேலை திட்டங்களின் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த உண்மையினை நாங்கள் புரிந்து கொள்ள செயற்படுவோம். அப்பொழுது நீங்களும் நானும் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, மகனாக, மகளாக வாழ்வதற்கு அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார்.